56வது ശ്ലോകം. രാജാ ഇതി അതാത് നാമധേയം സോമരാജ ഇവ അപരഃ സൂര്യവത് വിസൃജൻ ഗൃഹ്ണൻ പ്രതപൻ ച ഭുവഃ വസു. രാജേത്യദാന്നാമധേയം സോമരാജ ഇവാപരഃ സൂര്യവദ്വിസൃജൻ ഗൃഹ്ണൻ പ്രതപം ച ഭുവോ വസു. ரொம்ப சௌமியமாயிட்டு பிரஜாபரிபாலனம் நடத்தினார். அதனாலேயே சந்திரனை சோமராஜன் அப்படின்னு சொல்ற மாதிரியே இந்த பிருதுவை எல்லாரும் ராஜா ராஜா அப்படின்னு சொல்லறதுக்கான அர்ஹதை பிருதுவுக்கு வந்து சேர்ந்தது. சூரியன் பூமியில இருக்கிற ஜலத்தை സ്വീകരിച്ചിട്ട് யதாகாலம் வருஷமாயிட்டு வர்ஷிக்கிறாரே, அதே மாதிரி இந்த ராஜா பிரஜகளிலேந்து நியாயமான விதத்துல கப்பம் பிரிச்சு கப்பம் வசூல் பண்ணி வேண்ட விதத்துல தேவையான டைமில் அதை தானம் பண்ணவும் செஞ்சார். சூரியனை மாதிரி ஜொலிச்சு நின்னார் அவரு. சூரியனை மாதிரி அவரு சத்ருக்களையும் துர்ஜனங்களையும் தபிப்பிச்சு சொல்படிக்கு நிறுத்தினார். சௌமியபாவம் சந்திரனுக்காக்கும் இருக்கு. அதனால இந்த ராஜாவோடு ஒரு സ്വഭാവ மகிமையாயிட்டு சந்திரனை இங்க ഉപമിപ്പിക്കപ്പെടുறது இந்த ശ്ലോകത്തില്. അപരഹ വേറൊരു സോമരാജ ഇവ ചന്ദ്രനെ மாதிரி பிருதுவும் இன்னொரு சந்திரனாக்குமோ அப்படின்னு தோணுற மாதிரி பிருதுவும் ராஜா இதி ராஜா அப்படின்னு நாமதேயம் பேரு அதாவது அந்த பிருதுவுக்கு கிடைச்சது. அடுத்தவர்களை அதாவது பிரஜகளை நன்னாயிட்டு குஷிப்படுத்துற ராஜா அப்படிங்கிற பேரு கிடைச்சது. சூரியவது சூரியனை மாதிரி பிரதபன் நன்னா கர்மம் செய்யறதுக்கு பிரேரணை பண்ணிண்டு. சூரியன் புவஹா பூமியில வசு ஜலத்தை கிருஹ்ணன் സ്വീകരിക്കവും യഥാകാലത്തിലെ മഴയായിട്ട് വിസൃജൻ വർഷിക്കവും ചെയ്യற மாதிரி പൃഥ്വിരാജ പ്രജകളെ സ്വകർമ്മം ചെയ്യறதுக்கு பிரேரணை பண்ணினார். பிரஜகளிலேந்து அவரு நியாயமான விதத்துல கப்பம் வசூல் பண்ணி வேண்ட விதத்துல தேவைக்கு தகுந்த மாதிரி தேவையானவாளுக்கு தனத்தை அப்பப்ப கொடுக்கவும் செஞ்சார். சூரியனை மாதிரி சத்ருக்களையும் துஷ்ட ஜனங்களையும் തപിപ്പിച്ച് ചുട്ടരിച്ച് ധർമ്മ പരിപാലനത്തെ നടത്തിനാർ. 57வது ശ്ലോകം. ദുർദർശഃ തേജസാ ഇവ അഗ്നിഃ മഹേന്ദ്രഃ അഗ്നിഃ മഹേന്ദ്ര ഇവ ദുർജയഃ തിദിച്ഛയാ ദരിദ്രീ ഇവ ദ്യൗഃ ഇവ അഭീഷ്ടദഃ നൃണാം. ദുർദർശസ്തേജസേവാഗ്നിർമഹേന്ദ്ര ഇവ ദുർജയാ
திதீட்சயா தரித்ரீவ த்யௌரிவாபீஷ்டதோ நிருணாம். தேஜஸால அக்னிக்கு துல்லியன் ஆயிட்டு இருந்தார் ராஜா. பராக்கிரமத்தால மகேந்திரனுக்கு துல்லியமாயிருந்தார். பொறுமையில பூமாதேவிக்கு துல்லியனாயிருந்தார். அபிஷ்டங்களை கொடுக்கறதுல சொர்க்கத்துக்கு துல்லியமாயிட்டும் இந்த ராஜா இருந்தார். துர்தர்ஷா, ஆராலையும் தோக்கடிக்க முடியாத அக்னியோடு தேஜஸ். அப்படி இருக்கிற அக்னிய மாதிரி தேஜஸா இவ அக்னிஹி, தேஜஸ்வியாயிருந்தார். அக்னிய மாதிரி தேஜஸ்வியாயிருந்தார் பிருது சக்கரவர்த்தி. நல்லவாளுக்கு சௌமிய பாவம் இருக்கிற சந்திரன மாதிரியும், துஷ்டர்களுக்கு அதானது அதர்மிகளுக்கு தேஜஸ்வியான அக்னிய மாதிரியும் இருந்தார் பிருது சக்கரவர்த்தி. மகேந்திர இவ துர்ஜயா, பராக்கிரமத்துல மகேந்திரனுக்கு துல்லியனாயிருந்தார். தரித்ரி இவ திதிட்சயா, பொறுமை அப்படிங்கிற குணத்துல பூமாதேவிக்கு துல்லியனாயிட்டு இருந்தார் ராஜா. தியௌஹு இவ, தியோவிவா, சொர்க்கம் எப்படியாக்குமோ அபீஷ்டதா, தேவையானதெல்லாம் கொடுக்கிறது. அதே மாதிரி பிருது மகாராஜா நிருணா, மனுஷாளுக்கெல்லாம் அவ என்னெல்லாம் ஆகிரகிக்கிறாளோ அதெல்லாத்தையும் நடத்தி கொடுக்கறதுக்கான திராணி இருக்கிறவராயிருந்தார். ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகம். வர்ஷதி ஸ்ம யதா காமம் பர்ஜன்ய இவ தர்ப்பயன் சமுத்திர இவ துர்போதஹா சத்வேன அஜலராட் இவ. வர்ஷதி ஸ்ம யதா காமம் பர்ஜன்ய இவ தர்ப்பயன் சமுத்திர இவ துர்போத சத்வேனாஜலராடிவ. யதா காமம், பிரஜகளோடு அப்பப்ப இருக்கிற ஆக்கிரகங்களுக்கு தகுந்த மாதிரி. சொர்க்கலோகத்தில இருக்கிற கல்பக விருட்சம் மோட்சத்தை தவிர எல்லாத்தையும் கேட்டானா கொடுக்க கூடின திராணி உள்ளதாக்கும். அதே மாதிரியே இந்த பூலோகத்தில பிரஜகளோடு அப்பப்ப இருக்கிற ஆசைகளை, அந்த ஆசைகளை சாதிப்பிச்சு தரத்துக்கு தகுந்த மாதிரி தர்ப்பயன், அப்படி ஆசைகளை சாதிப்பிச்சு சந்தோஷிப்பிச்சு திருப்திப்படுத்துறவனாயிட்டு பர்ஜன்யஹா இவ, மேகங்கள் மழையாயிட்டு வர்ஷிக்கிற மாதிரி வர்ஷதிஸ்மா, பலதும் பலதும் ஜனங்களுக்கு நடத்தி கொடுத்தாரே இந்த பிருதி சக்கரவர்த்தி. சமுத்திரஹா இவ, சமுத்திரத்தை மாதிரி துர்போதஹா, கம்பீரனாயிருந்த ராஜா. சமுத்திரத்துல ஜலத்தை அளக்கிறதுக்கு சாதிக்காது, சமுத்திரத்தோடு ஆழத்தை திட்டப்படுத்தவும் சாதிக்காது. மகாராஜாவோடு அந்த ராஜதந்திரத்தை ஆரிக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்காது. சத்வேனா, ஆத்மபலத்தால அஜலராட் இவா, பர்வதராஜாவான மேரு பர்வதத்தை மாதிரியாயிருந்தார் பிருது சக்கரவர்த்தி. 59வது ஸ்லோகம். தர்மராட் இவ சிக்ஷாயாம் ஆச்சர்யே ஹிமவான் இவ குபேர இவ கோஷாட்யஹ குப்த அர்த்தஹ வருணஹ யதா. தர்மராடிவ சிக்ஷாயாம் ஆச்சர்யே ஹிமவான் இவ குபேர இவ கோஷாட்யோ குப்தார்த்தோ வருணோ யதா. சிக்ஷாயாம், அதர்மிகளை சிக்ஷிக்கிறதுல தர்மராட் இவ, யமதர்மன மாதிரியாயிருந்தார் அவரு. ஆச்சரிய, அதிசயத்துல
ஹிமவானிவ ஹிமவான மாதிரியா இருந்தார். கோஷாட்யாக குபேர இவ ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான சொத்து சம்பாதனத்துல பிரத்யட்சமாயிருக்கிற கஜானா சம்பத்துல குபேரன மாதிரியா இருந்தார். குப்த அர்த்தகா வருணகா இவ பிரத்யட்சம் இல்லாத தன சம்பாதனத்துல சீக்கிரட்டான தன சம்பாதனத்துல வருணன மாதிரியாயிருந்தார் பிருது சக்கரவர்த்தி. சமுத்திர ராஜாவாக்கும் வருணன், யட்சர்களோடெல்லாம் ராஜாவுமாக்கும் வருணன். வருணன் தன்னோட சம்பத்தை வெளியில பிரகடனப்படுத்த மாட்டார். அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டான ராஜ்ய சம்பத்துகளோடு நிலவரையாக்கும் ராஜ கொட்டாரத்துல இருக்கு. சத்ருக்களுக்கு பிடிச்செடுக்கிறதுக்கு சாதிக்காத விதம் அத ராஜா சூட்சிச்சு வச்சார். 60வது ஸ்லோகம். மாதரிஷ்வா இவ சர்வாத்மா பலேன சஹசா ஓஜசா அவிஷஹ்யதயா தேவஹா பகவான் பூதராட் இவ. மாதரிஷ்வேவ சர்வாத்மா பலேன சஹசௌஜசா அவிஷஹ்யதயா தேவ பகவான் பூதராடிவா. சர்வாத்மா எல்லா உயிரினங்களோடும் பிராணனான மாதரிஷ்வா இவ வாயுவ மாதிரி எல்லா இடத்திலையும் சுற்றி கரங்கி நிறைஞ்சு நிற்கிறவன மாதிரி பலேனா சரீர பலத்தாலையும் சஹசா மனோபலத்தாலையும் ஓஜசா இந்திரிய பலத்தாலையும் வாயுவ மாதிரி எல்லாத்திலையும் ரொம்பி நிற்கிற பிருது சக்கரவர்த்தி. பிராணசக்தி ஆயிட்டு பிருதுராஜா எல்லா பிரஜகளுக்குள்ளேயும் ரொம்பி நிற்கிறார். தேவஹா பகவான் பூதராட் இவ பகவான் ருத்ரன மாதிரி பூதகணங்களோடெல்லாம் ராஜாவான ருத்ரன மாதிரி சர்வமங்கள ஸ்வரூபனாயிருக்கிற மகாதேவன மாதிரி அவிஷஹ்யதயா சகிக்கிறதுக்கு முடியாதத்தையும் வீரியத்தால ஜொலிச்சு நிற்கிற அந்த பிருது சக்கரவர்த்தி அதர்ம பிரவൃத்திகளை சுட்டெரிச்சு தகிப்பிக்கிற குணத்தோடு கூடி தர்ம பரிபாலனம் செஞ்சார் மகாராஜாவான பிருது. 61வது ஸ்லோகம். கந்தர்ப்ப இவ சௌந்தர்யே மனஸ்வி மிருகராட் இவ வால்சல்யே மனுவத் நృணாம் பிரபுத்வே பகவான் அஜஹ. கந்தர்ப்ப இவ சௌந்தர்யே மனஸ்வி மிருகராட் இவ வால்சல்யே மனுவத் நృணாம் பிரபுத்வே பகவானஜ. சௌந்தர்யே ஷரீர அழகுல பிருது சக்கரவர்த்தி கந்தர்ப்ப இவ காமதேவன மாதிரி ஜொலிச்சு நின்னார். மனஸ்வி மனோபலத்தால மனோபலத்துல மிருகராடிவா சிங்கத்த மாதிரி மிருகங்களோட ராஜாவான சிங்கத்த மாதிரி அவர் இருந்தார். மிருணாம் வால்சல்யே ஜனங்கள் கிட்ட அவரு காமிக்கிற அந்த பாசம். மனுவத் இவா സ്വയംഭുവ மனு தன்னோட பிரஜகள் கிட்ட ஸ்நேகம் பிரகடிப்பிச்சா மாதிரியாக்கும். சொந்தம் புத்திரர்களை மாதிரி நேசிக்கிற அப்பாவை மாதிரி பிருது பிரஜகளை நேசிச்சார். பிரபுத்வே பிரபுத்துவம் அப்படிங்கிறதுல அதிபதி அப்படிங்கிறதுல பகவான் அஜஹா எல்லா பகவல் குணங்களும் ரொம்பி நிற்கிற பிரம்மதேவன மாதிரியா இருந்தார் பிருது சக்கரவர்த்தி. இப்படி எல்லா லோகபாலர்களோடும் குணங்கள் பிரஜாபதியான பிரஜா பரிபாலகனான பிருது சக்கரவர்த்தி സ്വീകരിச்சுண்டு பிரபஞ்சத்துல பூமியில நன்னா தர்ம பரிபாலனத்தை செஞ்சார்.
பிரபஞ்சத்துக்குள்ளேயாக்குமே இந்த பூமி இருக்கு. அந்த பூமியில நன்னா அழகா தர்ம பரிபாலனத்தை பண்ணினார் அப்படின்னு விதுரர்கிட்ட மைத்ரேயர் சொல்லறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 62வது ஸ்லோகம். அறுபத்தி 62வது ஸ்லோகத்துல 3 லைனாக்கம் உள்ளது. ചില ശ്ലോകങ്ങളിലെ 4 ലൈൻ, ചില ശ്ലോകങ്ങളിലെ 2 ലൈൻ இப்படியாக்கும் வரும். ஒரு சில ശ്ലോകങ്ങളിലെ மட்டும் இப்படி 3 ലൈൻ. ബൃഹസ്പതിഹി ബ്രഹ്മവാദേ ആത്മവത് ത്വേ സ്വയം ഹരിഹി. ഭക്ത്യാ ഗോ ഗുരു വിപ്രേഷു വിശ്വക്സേന അനുവർത്തിഷു ഹ്രിയാ പ്രശ്രയ ശീലാഭ്യാം ആത്മതുല്യഃ പര ഉദ്യമേ. ബൃഹസ്പതിർബ്രഹ്മവാദേ ബ്രഹ്മവത്വേ സ്വയം ഹരി ഭക്ത്യാ ഗോ ഗുരുവിപ്രേഷു വിശ്വക്സേനാനുവർത്തിഷു ഹ്രിയാ പ്രശ്രയശീലാഭ്യാം ആത്മതുല്യ പരോദ്യമേ. ബ്രഹ്മവാദേ വേദ പാണ്ഡിത്യത്തിലെ വേദങ്ങളെ പഠിപ്പിக்கிற പാണ്ഡിത്യത്തിലെ വേദ ഉച്ചാരണ പാണ്ഡിത്യത്തിലെ ബൃഹസ്പതി വേദഗുരുவா தேவகுருவான ബൃഹസ്പതിய மாதிரி இருந்தார் பிரது. ஆத்மவது த்வே സ്വയം ഹരിഹി. മനസ്സ് ഇന്ദ്രിയങ്ങളെയെല്ലാം അടക്കി നിർത്തിയിട്ട് അന്ധകരണ ശുദ്ധിയോട് കൂടിയിട്ട് ആത്മസ്വരൂപനിൽ ലയിച്ച് ആത്മാരാമനായിട്ട് ഇരിക്കുന്നതിൽ അവര് സ്വയം ഭഗവാൻ ശ്രീഹരിയ മാതിരി ഇരുന്നാർ. ഗോ പശുക്കളിലെയും ഗുരു സ്ഥാനത്തിൽ ഇരിക്കുന്നവാളിലെയും വിപ്രേഷു ബ്രാഹ്മണർകളിലെയും വിശ്വക്സേന ഭഗവാൻ വിഷ്ണുവെ അനുവർത്തിഷു ആരാധിக்கிற விஷ்ணு பக்தர்களிலேயும் பக்தியாலேயும் ஹ்ரியா அவாகிட்டையெல்லாம் எதிர்த்து பேசாத സ്വഭാവത്തോடு கூடிட்டும் പ്രശ്രയ அப்படின்னா வினயம், ശീലാഭ്യാം நல்ல സ്വഭാവம் ഇതെല്ലാം இருக்கிறதாயிட்டும் പര ഉദ്യമേ അടുത്ത വാളുക്കായിട്ട് പല നല്ല നല്ല விஷயங்களும் ചെയ്യർത്ത ആത്മതുല്യഃ തനക്ക് താൻ மட்டும் തുല്യനായിണ്ട് வேற ஒன்னுകൂടിயும் கம்பேர் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு தனக்கு தானே துல்லியனாயிண்டு அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ற அந்த பிரவൃத்தியில பிருது சக்கரவர்த்தி இருந்தார். பிரஜகளோடு ക്ഷേമத்துக்காயிட்டு அடுத்த வாளோடு ക്ഷേമத்துக்காயிட்டு மங்களகரமாயிட்டு செய்யற பிரவൃத்தி அவரு செய்யற மாதிரி வேற ஆரும் இதுவரைக்கும் செஞ்சிட்டில்லை. அவரு செய்யற அந்த ஒரு சல்கர்மங்களும் அடுத்த வாளுக்காயிட்டு ക്ഷേമத்துக்காயிட்டு செஞ்ச பிரவൃத்திகளையும் இன்னொருத்தர் செஞ்சா மாதிரி அப்படின்னு எடுத்து சொல்றதுக்கே சாதிக்காது. அவருக்கு அவரு மட்டும்தான் அந்த மாதிரி அவர் செஞ்சிருக்கார், அவருக்கு துல்லியம் வேற யாரும் இல்லை அப்படின்னாக்கும் இதுல சொல்லப்பட்டது. 63வது ஸ்லோகம். கீர்த்தியா
ഊർധ്വഗീതയാ പുംഭിഃ ത്രൈലോക്യേ തത്ര തത്ര ഹ പ്രവിഷ്ടഃ കർണരന്ധ്രേഷു സ്ത്രീണാം രാമഃ സദാം ഇവ. കീർത്യോർധ്വഗീതയാ പുംഭിസ്ത്രൈലോക്യേ തത്ര തത്ര പ്രവിഷ്ട കർണരന്ധ്രേഷു സ്ത്രീണാം രാമ സദാമിവ. மூணு லோகங்களிலேயும் இருக்கிற சஜ்ஜனங்களால வாழ்த்தப்படுற அவரோட மகத்துவம், ஸ்திரீகளோடு காதுல கோடியும் அவரோட புகழ் இப்படி எத்திச்சேர்ந்தது. சஜ்ஜனங்களுக்கு அவரு சாட்சால் ஸ்ரீராமச்சந்திர சுவாமிய மாதிரி பவிச்சார். ത്രൈലോക്യേ മൂന്ന് ലോകങ്ങളിലെയും 14 ലോകങ്ങൾ ഇൻക്ലൂഡാണ് പ്രപഞ്ചത്തില്. തത്ര തത്ര അങ്കങ്ക പുംഭിഹി മനുഷ്യர்களால ഊർധ്വഗീതയാ சத்தமா கீர்த்திக்கப்பட்டு இருந்த அவரோடு மகத்துவம். ஸ்திரீணாம் സ്ത്രീകളോട് കർണരന്ധ്രേഷു കർണനാളങ്ങൾ വഴി പൃഥുചക്രവർത്തിയോട് കീർത്തി പ്രവിഷ്ടഃ പ്രവേശനം ചെയ്തത് സദാം സജ്ജനങ്ങൾക്ക് രാമഃ ഇവ ശ്രീരാമചന്ദ്ര പ്രഭുവ മാതിരി സാക്ഷാൽ ശ്രീരാമചന്ദ്ര പ്രഭുവായിട്ടേ ഇരുന്നാർ അവര്. இப்படி ചൊല്ലിണ്ട് ചതുർത്ഥ സ്കന്ധത്തിലെ 4வது സ്കന്ധത്തിലെ 22வது അധ്യായം முடிவடைகிறது.